ஒரு தொழில் பெயரை வினைச்சொல்லாக மாற்றும்போது ஒருவர் வாக்கியங்களை அமைக்க முடிகிறது. Changing the action nouns to verbs in Tamil helps one to make sentences. தொழில் பெயர் ஒரு சொல்லாக இருக்கும். அதை வினைச்சொல்லாக மாற்றும்போது அந்த சொல்லுக்கு உயிர் கொடுத்து அதை பல வகைகளில் பயன்படுத்தலாம். When changing the action nouns to verbs, one gives life to the words, thereby making the words do and correspond with many actions and into sentences. தொழில் பெயரை வினைச்சொல்லாக மாற்றுவதற்கு 3 செய்கைகளை ஒருவர் செய்ய வேண்டும். முதலாவது, அல் என்பதை எடுக்க வேண்டும். இரண்டாவது, காலம் காட்டும் இடைச்சொற்களான கிறு, கின்று, இன், இத், இப், இவ் ஆகியவற்றை சேர்க்க வேண்டும். கிறு, கின்று, இன், இத், இப், இவ் எந்தெந்த காலங்களை காட்டுகின்றது என்பதையும் நாம் குறித்துக் கொள்ள வேண்டும். மூன்றாவதாக, இடம் காட்டும் இடைச்சொல்லை சேர்க்க வேண்டும். இடம் காட்டும் இடைச்சொற்கள் தன்மை, முன்னிலை ஆகியவற்றை பயன்படுத்தி எப்படி மாறுகின்றன என்று இங்கு பார்க்க போகிறோம். ஒருமைக்கு ஏன் என்றும், பன்மைக்கு ஓம் என்றும், முன்னிலையில் ஒருமைக்கு ஆய் என்றும், பன்மை இடைநிலை சொல் ஈர்கள் என்றும் சொல்லப்படுகிறது. When changing the action nouns to verbs, one should take 3 steps. First, remove the ending al from the word. Second, add the appropriate tense particle. Kiru, kindru, in, it, ip, iv are the tense particles. One should pay attention to which particle is for which tense. Third, we have to add the point of view particle ending. Point of view particle ending is first person and second person here. First person singular we use the word ein, and first person plural we use the word om. For second person singular we use I, and second person plural we use ஈர்கள். முதலாக ஒரு தொழில் பெயரை வினைச்சொல்லாக மாற்றுதல் எப்படி என்று பார்ப்போம். நான் தூங்கினேன், நீ தூங்கினாய். நான் தூங்குகின்றேன், நீ தூங்குகின்றாய். நான் தூங்குவேன், நீ தூங்குவாய் என்ற சொற்றொடர்களில் தூங்கு என்ற தொழில் பெயர் அமைந்துள்ளது. When you are changing the action noun to verbs, in this example, நான் தூங்கினேன், நீ தூங்கினாய். நான் தூங்குகின்றேன், நீ தூங்குகின்றாய். நான் தூங்குவேன், நீ தூங்குவாய். The word தூங்கு is the action noun. As we saw earlier, the word தூங்கு is given as தூங்குதல் as an action noun in Tamil. That changes into தூங்கினேன், தூங்கினாய், தூங்குகின்றேன், தூங்குகின்றாய், தூங்குவேன், தூங்குவாய். முன்னர் பார்த்தபடி தொழில் பெயரான தூங்குதல், தூங்கினேன், தூங்கினாய், தூங்குகின்றேன், தூங்குகின்றாய், தூங்குவேன், தூங்குவாய் என்று மாறுகிறது. இப்போது தூங்குதல்
என்ற தொழில் பெயர் எவ்வாறு மாறுகிறது என்பதை பார்க்க வேண்டும். முதலாவதாக அல் என்ற சொல்லை எடுக்க வேண்டும். அடுத்து காலம் காட்டும் இடைச்சொல்லை சேர்க்க வேண்டும். மூன்றாவதாக இடம் காட்டும் இடைச்சொல்லை சேர்க்க வேண்டும். When we are changing the word தூங்குதல், the action noun into verb, we have to remove the word al and add the appropriate tense particle and add the point of view particle ending. The first step, remove the word al. முதலாவது படி அல் என்பதை எடுக்க வேண்டும். தூங்குதல் என்பது தூங்கு கூட்டல் தல், தூங்கு கூட்டல் அல் என்று பிரிந்து வருகிறது. அதில் நாம் அல்லை எடுத்து விட்டோமானால் தூங்கு என்ற சொல் நமக்கு கிடைக்கிறது. When we are changing the action noun to verbs, the first step is to remove the al sound from the word. So தூங்குதல் is divided into தூங்கு plus tal or தூங்கு plus al, and if we remove the sound al, we get the word தூங்கு. So the first step is தூங்கு கூட்டல் tal and we take the word al. The next step is add the appropriate tense particle. Let's look at the tense particles. For the past tense, we use in, it, ir. For the present tense particles, we use kiru, kindru, an, endru. And for future tense, we use ip and iv. தூங்குதல் என்ற தொழிற்பெயரை வினைச்சொல்லாக மாற்றும் முதல் படி அல் என்ற ஒலியை எடுப்பது. தூங்கு பிளஸ் அல், தூங்குதல். இதில் அல் என்ற சொல்லை எடுத்தால் நமக்கு தூங்கு என்ற சொல் கிடைக்கிறது. அதில் இரண்டாவது படியாக காலம் காட்டும் இடைச்சொல்லை சேர்க்க வேண்டும். இறந்த கால இடைநிலைகள் இன், இட், இர். நிகழ்கால இடைநிலைகள் கிரு, கின்று, ஆன், என்று. எதிர்கால இடைநிலைகள் இப், இவ். அடுத்து இந்த இரண்டாவது நிலையில் இறந்த காலத்தை நாம் இங்கு சேர்த்து பார்ப்போம். தூங்கு என்ற சொல்லோடு இன், இட், இர் என்பதில் நான் தூங்கினேன். When we take the first person, நான் என்ற தன்மை இடத்தை எடுக்கும்போது நாம் இன் என்பதை சேர்க்கிறோம். When we change the word தூங்கு into first person singular, we have to look at the tense first. The past tense particle is in, it, ir. So தூங்கு plus in. Then we are looking at the first person. The first person ending is an. First person singular ending. I is the singular, நான் is a singular, so we are adding the an. தூங்கு in an, தூங்கினேன். தூங்கு in an, தூங்கினேன். When we first take the sentence I slept, which means நான் தூங்கினேன், it is first person in past tense. So we already have the word particle for the tense that is in, தூங்கின். And when we add the first person singular ending that is an, தூங்கு in an, தூங்கினேன்,
The first step is tungu, al, and remove the al. Then add the past tense particular, that is tungu plus in. And the third step is adding the an ending, tunginen. தூங்கு என்ற சொல்லோடு இடம் காட்டும் இடைச்சொல்லை சேர்க்கும்போது அது தன்மை ஒருமையா பன்மையா என்று பார்க்கிறோம். தன்மை ஒருமை சொல்லான ஏன் என்பதை சேர்க்கும்போது தூங்கு இன்னேன், தூங்கு இன் ஏன் தூங்கினேன் என்று வருகிறது. முதலாவதாக தூங்கு தல் என்பதில் அல் என்ற ஒலியை எடுக்கிறோம். அடுத்து தூங்கு இன் என்று இறந்த காலம் காட்டும் இடைநிலையை சேர்க்கிறோம். மூன்றாவதாக ஏன் என்ற தன்மை ஒருமை இடைநிலையை சேர்த்து தூங்கினேன், நான் தூங்கினேன் என்று கொண்டு வருகிறோம். அடுத்ததாக இறந்த காலத்தில் முன்னிலையை காட்டும் இடத்தை பார்க்கிறோம். முன்னிலை ஒருமை ஆய், நீ என்பது முன்னிலை ஒருமை, அதனால் ஆய் என்ற இடைநிலை சேர்ந்து வரும். தூங்கு இன் ஆய், தூங்கினாய். When we see the past tense in second person singular, நீ, that means you, is a singular ending. So we get the I ending particle. தூங்கு in I, தூங்கினாய். We make the word தூங்கினாய். Let us review the past tense. The first step is to divide the word தூங்கு and the sound al, remove the sound al. Second step is to add the in, the tense showing particle. And the third step, we have to decide whether it is first person singular or second person singular. If it is a first person singular, we add the an. If it is second person singular, we add the ending I. Thereby we get தூங்கினேன், தூங்கினாய். நாம் செய்த ஒவ்வொரு செயலையும் படிப்படியாக பார்ப்போம். முதலில் தூங்கு தல் என்று பிரித்து அதில் உள்ள அல் என்ற ஒலியை எடுத்துவிட வேண்டும். அடுத்ததாக தூங்கோடு, தூங்கு என்ற சொல்லோடு இன் என்ற இறந்த காலம் காட்டும் இடைநிலையை நாம் சேர்க்க வேண்டும். மூன்றாவதாக அது தன்மை ஒருமையா முன்னிலை ஒருமையா என்று பார்க்க வேண்டும். தன்மை ஒருமை என்றால் ஏன் என்ற இடைநிலையையும், முன்னிலை ஒருமை என்றால் ஆய் என்ற இடைநிலையையும் இணைக்கும் போது தூங்கினேன், தூங்கினாய், நான் தூங்கினேன், நீ தூங்கினாய் என்று நம்மால் சேர்க்க முடியும். இப்போது நிகழ்காலத்தை பார்ப்போம். Now let us see the present tense. The first we already did the division of the word to remove the sound al. The second step is to add the tense particle. We are adding the tense particle for present tense. கிரு, கின்று, ஆனன்று. தூங்கு, கிரு. When you can use kiru, kindru. Anandru is mostly used in poetic format. Here we are adding the word kiru.
நிகழ்காலத்தில் ஒரு தொழில் பெயரை வினைச்சொல்லாக மாற்றும் போது முதல் படியாக நாம் அதை தூங்கு கூட்டல் தல் என்று பிரித்து அல் என்ற ஒலியை எடுக்கிறோம். இரண்டாவதாக காலம் காட்டும் இடைநிலையை சேர்க்க வேண்டும். இங்கு நிகழ்கால இடைநிலைகளான கிறு, கின்று, ஆனின்று ஆகியவற்றில் ஏதாவது ஒன்றை பயன்படுத்தலாம். பொதுவாக கிறு, கின்று ஆகியவை பயன்படுத்தப்படுகிறது. ஆனின்று செயல்களில் பயன்படுத்தப்படுகிறது. இங்கு கிறு என்ற சொல்லை நாம் சேர்த்துக்கிறோம். அடுத்ததாக என்ன செய்ய வேண்டும் என்று பார்க்கலாம். முதலாவதாக பார்த்தபடி மூன்றாவது சொல் இடம் காட்டும் இடைநிலை சொல்லை சேர்க்க வேண்டும். அதாவது முதல் தன்மை ஒருமையை காட்டும் ஏன் என்ற சொல்லாவது தன்மை முன்னிலை ஒருமையை காட்டும் ஆ என்ற சொல்லாவது சேர்க்க வேண்டும். இங்கே நான் என்ற சொல் தன்மை ஒருமையை காட்டுவதால் ஏன் என்ற சொல்லை சேர்க்கிறோம். When you add the third step in changing as action noun to a verb according to present tense, you have to look at two things. One, whether this word denotes to first person singular or second person singular. Maybe it is first person plural or second person plural. Here the word நான் means I is first person singular. So we use the particle ending ஏன். தூங்கு கிறு ஏன் தூங்குகிறேன். Now we are going to see present tense in second person singular because the word is நீ. நீ denotes to second person singular. So we are going to look at the second person singular verb ending particle, that is I. தூங்கு கிறு ஆய் தூங்குகிறாய். இப்போது நிகழ்காலத்தில் முன்னிலை ஒருமையை நாம் பார்க்க போகிறோம். ஏனென்றால் நீ என்பது ஒரு முன்னிலை ஒருமையை காட்டும் சொல். So when we see the word தூங்கு in present tense, in first person singular it says நான் தூங்குகிறேன். In second person singular it's நான் தூங்குகிறாய். So we know it is important to know the tense particle கிறு and the place point of view particle ஏன் or I. நிகழ்காலத்தில் தூங்கு என்ற சொல்லை எடுத்துக்கொள்ளும் போது அது தூங்குகிறேன் தூங்குகிறாய் என்று மாறுகிறது. அதனால் நாம் கிறு என்ற இடைச்சொல் நிகழ்காலம் காலத்தை காட்டுவதாகவும் ஏன் என்ற தன்மை ஒருமை இடைச்சொல்லையும் ஆய் என்ற முன்னிலை ஒருமை இடைச்சொல்லையும் கவனிக்க வேண்டியது இருக்கிறது. இப்போது கின்று என்ற நிகழ்கால இடைநிலைகளை பார்க்க போகிறோம். முதலாவது படியாக சொல்லை பிரித்து அல் என்ற ஒலியை எடுத்து விட்டோம். தூங்கு என்ற சொல் கிடைத்து விட்டது. தூங்கு I sleep. Sometimes you can say I am sleeping. So it is கின்று is a word that denotes a present tense continuous. It is happening as they are talking. So when you add கின்று, it adds a continuation of sleeping.
காலம் காட்டும் இடைச்சொல்லான கின்று என்பதை சேர்க்கும் போது அது ஒரு தொடர்ச்சியான செயலை குறிக்கின்றது. நான் தூங்குகின்றேன். நிகழ்காலத்தில் நாம் கின்று என்ற சொல்லோடு எப்படி மாற்றுவது என்று பார்க்க போகிறோம். தூங்கு என்பது யார் செய்கிறார், தூங்குதல் என்பதை யார் செய்கிறார் என்று பார்க்கும்போது இது ஒரு தன்மை ஒருமையாக இருக்கிறது. கின்று என்பது ஒரு தொடர்ச்சியான செயல். ஆங்கிலத்தில் I am sleeping என்று வரும். தூங்கு கின்று ஏன் தூங்குகின்றேன். When one look at the present tense, present continuous tense actually, in first person, the particle கின்று adds to the place ending particle ஏன் to come with தூங்கு கின்று ஏன் தூங்குகின்றேன். Similarly, when you take the second person singular and add the particle ending I, தூங்கு கின்று ஆய் தூங்குகின்றாய். முன்னிலை ஒருமையான நீ என்று சொல்ல எடுத்துக்கொண்டு பார்க்கும்போது தூங்கு கின்று ஆய் தூங்குகின்றாய் என்று வருகிறது. அதாவது தூங்குதல் என்று பிரித்து அல் என்ற ஒலியை எடுக்கிறோம். அடுத்து தூங்கு என்பதோ கின்று என்பதை சேர்த்து ஏன் அல்லது ஆய் என்று சேர்த்து நான் தூங்குகின்றேன் நீ தூங்குகின்றாய் என்று ஒரு வாக்கியத்தை அமைக்கிறோம். Let's review this. We are dividing the word into தூங்கு plus thal, thereby removing the sound al, and adding the கின்று, the present tense particle, and adding the ending of first person singular ஏன் particle or second person singular I particle to come up with நான் தூங்குகின்றேன் நீ தூங்குகின்றாய். Now we are going to see the future tense. The most important part is to pay attention to the tense particles ip, iv. So தூங்கு iv. எதிர்கால இடைச்சொல்லை கொண்டு நாம் ஒரு தொழில் பெயரை வினைச்சொல்லாக மாற்றும் போது இப் இவ் என்ற இரு இடைநிலைகளுக்கு முக்கியத்துவம் தர வேண்டும். தூங்கு பிளஸ் இவ் என்று பார்த்தால் என்ன ஆகிறது என்று பார்க்கலாம். Again, we are going to add, after the second step of adding the future tense particle, we are adding the place ending of first person singular ஏன். தூங்கு இவ் ஏன் தூங்குவேன். தொழிற்பெயரின் மூன்றாவது படியாக இடம் காட்டும் இடைச்சொல்லை சேர்க்கின்றோம். அதாவது ஏன் என்று சேர்க்கின்றோம். தூங்கு இவ் ஏன் தூங்குவேன். இப்போது இரண்டாம் முன்னிலை இடத்தில் உள்ள ஒருமையை நாம் இங்கு பார்க்கும்போது ஆய் என்ற இடைநிலை சொல்லை சேர்க்க வேண்டும். தூங்கு இவ் ஆய்
தூங்குவாய். When you see the second person singular, we add the particle ending I, thus by making தூங்கு இவ் ஆய், தூங்குவாய். In the future tense, we are going through the 3 steps again. தூங்கு, தல், and remove the sound al. Second step is to add the tense particle iv, and the third step is to, based on the first person or the second person singular, we are adding the particle ein or I to come up with நான் தூங்குவேன், நீ தூங்குவாய். நாம் மீண்டும் ஒரு முறை தொழில் பெயரை எதிர்காலத்தில் வினைச்சொல்லாக மாற்றும் போது என்ன செய்ய வேண்டும் என்று பார்த்தால், முதலாவதாக தூங்கு தல் என்று பிரித்து அல் என்ற ஒலியை எடுக்கிறோம். அடுத்து தூங்கு என்பதோடு இவ் என்ற எதிர்காலம் காட்டும் இடைநிலையை சேர்க்கிறோம். அடுத்ததாக தன்மை ஒருமையை கொண்டு ஏன் என்ற இடைநிலையை இறுதியாகவும் அல்லது முன்னிலை ஒருமையை கொண்ட ஆய் என்ற இடைச்சொல்லை இறுதியாகவும் சேர்த்து நான் தூங்குவேன், நீ தூங்குவாய் என்ற வாக்கியத்தை அமைக்கிறோம்.